ஹாய் கைஸ், இப்போ வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் இஷ்யூ. ஆக்சுவலாக பங்களாதேஷில் பெரிய இஷ்யூ போச்சு. நான் அங்கே தான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறேன், ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முயற்சி தான் இது. அங்கே வந்து ஒரு லாஸ்ட் 1 வீக்காக ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு. அது என்ன ப்ரொட்டஸ்ட்னா, ஆன்டி கோட்டா ப்ரொட்டஸ்ட். அது ஏன் நடக்குது, எப்படி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1972 வந்து பங்களாதேஷ் ஃப்ரீடம் வாங்குச்சு. அப்போ யாரெல்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு கோட்டாவை ஒதுக்குனாங்க. லைக் எவ்வளோ ஒரு 44%, ஐ மீன் 30% வந்து கோட்டாவை ஒதுக்குனாங்க. ஒன்லி ஃபார் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சன், அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து 30% ஒதுக்கியிருந்தாங்க. அது அவங்க சன்னு போய் கிராண்ட் சன்லாம் யூஸ் பண்ணி இப்போ வரைக்கும் வந்துட்டு இருந்தாங்க. மொத்தமாக உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு அதில் போடுறேன். 30% இதுக்கு போகுது, ப்ளஸ் 10% வந்து பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் 10% உமனுக்கு, அப்புறம் 5% மைனாரிட்டி, அது மாதிரி இதெல்லாம் போய் ஒன்லி 44% வந்து ஜென்ரலுக்கு போகுது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து 500 சீட்ஸ் இருக்குன்னா, கவர்மெண்ட் சீட்ஸ் ஆர் கவர்மெண்ட் சர்வீஸ் ஒர்க்கு அது மாதிரி இருக்குன்னா, அதில் வந்து ஒரு 300 வந்து இவங்களுக்கே போயிடுது மொத்தமாக. ஜென்ரலாக நார்மலாக நம்ம பீப்புள் ட்ரை பண்ணுறதுல வந்து ஒரு 220 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ பீப்புள் அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சீட்டுக்கு தான் சண்டை போட வேண்டியதாக இருக்குது. அவங்களாம் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க அந்த சீட்டை. மெயினாக பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் அப்போ வாங்கி ஒரு 50 இயர்ஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. எல்லாருமே அவங்க அனுபவித்து இப்போ வந்து ஒரு பேரன் வரைக்கும் அவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க. அதுதான் மெயின் ரெக்வஸ்ட்டாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து, டு கேன்சல் தட் கோட்டா. நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொடுத்தீங்க ஓகே, இன்னும் அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி தான் இங்கே இப்போ மெயின் ப்ராப்ளமே இருக்குது. இது வந்து 2018 கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அதை அப்படியே மறைச்சிட்டாங்க. இப்போ வந்து திடீர்னு அந்த இது வந்து இருக்குது, அந்த ப்ராப்ளம் வந்து அது சின்ன அளவில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ப்ரொட்டஸ்ட்டு. ஆனால் பயங்கரமாக இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆகி, எப்படி சொல்கிறதுனா, அந்த அம்மா பிரைம் மினிஸ்டர், அந்த அம்மா தான், அவங்க அப்பா தான் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஆக்சுவலாக அந்த அம்மா தான் இப்போ ரூலிங் பார்ட்டி. ஸோ அவங்களோட எம்பி அவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இதில் நடக்கிற மாதிரி தான், ஜல்லிக்கட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறப்ப உள்ள கலவரத்தை உண்டாக்கி விடுற மாதிரி இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்கிறப்ப லைட்டாக அப்படி கன் ஷூட்டிங்கு லைட்டாக ஆரம்பித்தது தான் இது. இதெல்லாம் நடக்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட்லாம் பயங்கரமாக எல்லா யூனிவர்சிட்டிலையுமே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கன் ஷூட்டிங்கில் ஆரம்பித்து வெட்டுறது, குத்துறது எல்லாம் பயங்கரமாக அப்படி, ஏண்டா நீங்கள் எப்படா ப்ரொட்டஸ்ட் பண்ணி எங்கள் சீட்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பவர் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க யாரை வேணால் வெட்டலாம், யாரை வேணால் குத்தலாம், அது மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போலீஸும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியர்லி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 900 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 900 ஸ்டூடெண்ட்ஸ் டெத்தாக இருக்காங்க. பயங்கரமாக ஒரு கலவரமாக இருக்குது. அதான் இவங்க கேட்க இந்த டிமாண்டை, நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள், கோட்டாவை கேன்சல் பண்ணுங்கள், கோட்டாவை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இவங்களை அடிக்க அவங்களாம் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ரொட்டஸ்ட். உங்களுக்கு வீடியோவாக எல்லாமே நான் போடுறேன், அதில் பாருங்கள். பயங்கர கலவரமாகி லாஸ்ட்டு 1 வீக்காக வந்து பங்களாதேஷில் நெட்வொர்க் எதுவுமே இல்லை. லாஸ்ட்டு ஆர்மி டேக் ஓவர் ஆகி 144 லாக்டவுன்லாம் போட்டு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் இது மாதிரி ஒரு இது அனுப்புகிறாங்க. அது என்னென்னா 93% வந்து மெரிட்டாக தான் இருக்கும், 5% ஒன்லி ஃபார் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் 2 அதர்ஸ். அதுவும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். லாஸ்ட்டாக இது வந்து முடிஞ்சிருக்கு, ஐ மீன் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். பட் இன்னும் ஒரு 1 வீக் அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டரும் சரி பில் பாஸ் ஆகி எம்பிஸ் எல்லாம் ஓகே பண்ணி, இதெல்லாம் ஓகே ஆனால் தான் இதெல்லாம் நார்மலைஸ் ஆகும். ஸோ அண்ட் தென் அப்போ தான் நாங்கள் எல்லாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் போக முடியும். ஸோ நான் வந்து ப்ரெஸ் மீட்லலாம் பேசியிருந்தேன், அதுவும் உங்களுக்கு போடுறேன். அதில் நான் சொல்லியிருந்தது என்னென்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாக்காலெல்லாம் இருக்காங்க. மெயின் அஃபெக்ட் ஆனது வந்து சிட்டி, சென்னை மாதிரி இருக்கிற டாக்கா சிட்டி தான் மெயினாக அஃபெக்ட் ஆச்சு. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அங்கே தான் ஷூட்டிங், பாம்பிங் எல்லாமே நடந்துச்சு. கலவரம் எல்லாம் அடித்து கொள்வது அது இதுன்னு நடந்துச்சு. ஸோ அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி நான் ரெக்வெஸ்ட் கேட்டிருந்தேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. ப்ளஸ் அசூரன்ஸும் நான் கேட்டிருந்தேன் ஒன்று, நாங்கள் போகிறப்ப எதுவுமே இருக்கக்கூடாது, அப்புறம் தான் நாங்கள் போவோம், அது மாதிரி சொல்லியிருந்தேன்.
ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் வந்து மெயினாக இந்த ப்ராப்ளம் வந்து போட்டிருக்கேன், இதுதான் மெயின். வீடியோ கிளிப்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், என்னென்ன இஷ்யூ ஆச்சு, என்ன பயங்கரமாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.